ரம்லா இதான் நேரமா, சீக்கிரம் போவானா மாடி, அங்க சாப்பாடே முடிஞ்சிரும். உன கூட்டிட்டு போய் விட்டுட்டு நான் சாப்பிட போகல. நானா லேட் ஆகுறேன், எனக்கு இந்த ஸ்டீம் எல்லாம் வச்சு பண்ண தெரியல, நீங்க பண்ணிக்க வேண்டியதானே. சரி சீக்கிரம் போய் குளிச்சு ரெடியாகும், நான் வேணா ஸ்டீமர் வச்சு அயன் பண்ணிக்கிறேன். ஹீட்டர் போட்டு நீங்க எல்லாம் குளிச்சு முடிச்சிப்பீல, ஏதாவது தண்ணி இதா ஹீட்டர்ல மிச்சம். ஆஹா செத்தேன், தண்ணி காலிலோ இல்ல. இப்ப போட்டு விட்டா வந்து ஹீட் ஆகிடும் தண்ணி, அதை போட்டு குளி. இப்ப போட்டுட்டா 10 நிமிஷம் ஆகும், 10 நிமிஷம் ஆகும், லேட் ஆகும். பரவாயில்ல, அதுக்கப்புறம் நீ தான் லேட்டுன்னு சொல்ல வேண்டியது. உங்களுக்கு தண்ணி பிடிச்சி வச்சா பாதி குளிச்சுட்டு பாதி வைக்க வேண்டியதுனே. எல்லா தண்ணியும் குளிச்சு போட்டா அப்ப நான் எப்ப குளிச்சு ரெடியாகி வருவேன். இப்படி பேசிக்கிட்டே இருந்தா அந்த பேசிட்டு இருக்கிற நேரத்துக்கே ஹீட்டர் ஆன் பண்ணி விட்டு குளிச்சுட்டே வந்திக்கலாம். எல்லாத்துக்கும் என்னைய குத்த சொல்லுங்க, நான் தான் லேட்டுன்னு. உங்க சட்டை ஏன் பண்ணி முடிக்கோ, மேட்சிங் இது எடுத்து வைக்க அதை எடுத்து வைக்க, அதுக்கப்புறம் எனக்கு போடவே அதுக்கு மேட்சிங்காக இருக்கணும். எல்லாம் போட்டு நான் நீட்டா ரெடியாகி குளிச்சுட்டு வரதுக்குள்ள எனக்கு லேட்டாக தான் செய்யும். உங்களுக்கும் செய்யணும், நான் எனக்கும் செய்யணுமா? செஞ்ச தப்புக்கு மன்னிப்பு கேட்கறவன் மனுஷன், செய்யாத தப்புக்கு மன்னிப்பு கேட்கறவன் புருஷன். வேற வழி இல்லை. சாரிமா, என்னை மன்னிச்சிரு தாயே. நீங்க மன்னிப்பு கேட்டா இப்போ வெண்ணி தண்ணி அப்படி வானத்துல இருந்து குதிச்சிருமா என்ன? ரைட்ரா, செத்தோடா சேமமது. இன்னைக்கு இப்ப ஆரம்பிப்பா பாரு பழைய வரலாறுலாம் தோண்டி. 2023 வெள்ளிக்கிழமை மத்தியானம் 3 மணிக்கு நீங்க அப்படி கேட்டீங்களேம்பா, செத்த நான் இன்னைக்கு வசமா மாட்டிக்கிட்ட சேமமது. நம்ம ஆயுதத்தை பேசாம எடுத்துருவோம். என்ன யோசிக்கிறீங்க? அப்ப நான் எப்படி ரெடி ஆகி உடனே வர முடியும்? இப்ப நான் இல்லம்மா, என் ஃப்ரெண்டு சொன்னா அதான் செய்ய போறேன். உன் ஃப்ரெண்டு மம்மதலி செத்தா, அவன் மட்டும் என் கையில கிடைச்சான். ஆனா உன அதை சொல்லி கொடுத்து இது சொல்லி கொடுத்து என் மாப்பிள்ளை ஏத்தி விடுறது அவன் தான். அவன் பாவம்மா, அவன் ஒன்னும் சொல்லல. அவன் பாவம், இவன் பாவம், எல்லாரும் பாவம். என்ன தவிர இந்த உலகத்துல உங்களுக்கு எல்லாரும் பாவம் தான். இல்ல, அந்த செருப்பு எடு. செருப்பு எடா? ஓ, அப்ப நீங்க அந்த அளவுக்கு ஆயிட்டேனா? செருப்பு எடுக்க இதுதான் உங்க சொல்லி தரானா உங்க ஃப்ரெண்டு? இல்ல 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 இல்ல, அதுக்கு இல்ல. செருப்பு எடுத்தாமா, நான் தொட்டுட்டு என் பாட்டுக்கு வெளியே போய் உட்காந்து பைக்கை தொடச்சி நீ வர வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன். சரி, என்னால் இப்போ உனக்கு குடிச்சிட்டு தான் வர முடியாது. நான் வந்து ரெடி ஆகிட்டு வரேன், அப்புறமா குளிச்சுக்கிறேன். இருக்குதான் இவ்வளோ பில்டப்பா. சரி, பாடி ஸ்ப்ரே இருக்கும் பாரு, அதை எடுத்து அடிச்சு வெளில வர சொல்லிட்டேன், சரியா? சரி போங்க, வரேன். கசுவட்டேன்னு சொன்னது காதில் உள்ளல, அப்படியே சட்டை எடுத்து போட்டு வெளியே ஓடிடுவோம். பேச்சுவாக்கில் இவன் நம்மளை கசுவட்டேன்னு சொன்ன மாதிரி இருந்துச்சு. என்னங்க வேணுக்குன்னே இந்த மனுஷன் கூப்பிட்டால் காது விளங்காத மாதிரி போவோம். இருக்கி உங்களுக்கு வரேன். என்ன அதுக்குள்ள கலரி சாப்பாட்டுக்கு போயிட்டு கிளம்பிட்டீங்களா? முடிஞ்சுதா? ஆமா, போடுற 4 எலும்புக்கு 2 துண்டு கறிக்கு உட்காந்து கட்டிக்கிறாளா மணிக்கணக்கா. தொழுவுனா முதல் ஆள போய் உட்கார்ந்த வந்தியில சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டோம். நம்ம நல்லதுக்காக தாங்க முள்ளா போடுறோம் கறியில. என்னடி நல்லது அப்படி? அபிக்குட்டி, கறியா போட்டுட்டீங்கன்னா வைங்களேன், ஹார்ட்ல போய் அடைச்சிடக்கூடாது. குளிர் நேரமா வேற இருக்குது. கூகுன்னு கலரி கறியை தின்னுட்டு வரிசையா போய் ஹார்ட் அட்டாக்ல படுத்தானே யாரு பாப்பா? அதனால 4 முள்ளையும் சேர்த்து போட்டு விட்டா உறிஞ்சிட்டு பேசாம கிடப்பியோல்ல, அதுக்கு தான். அல்லாஹ் காப்பாத்துவான். ஏன்டி இப்படி சொல்ற? மடி பயமா தான் இதுமா வீட்டுக்கு போய் சுடு தண்ணி குடிச்சுக்கிறணும். அல்லா காப்பாத்தனா என்ன செய்யணும் தெரியுமா? ஒரு சோறு தான் திங்கணும் கல்யாண சாப்பாட்டுக்கு. இப்படி எல்லா சோத்துக்குலாம் போகக்கூடாது, புரிஞ்சுதா? எல்லா சோத்துக்கும் போனோன்னா ஸ்கூல் விட்டுரும், பாத்துக்கோங்க. அல்லாஹ் காப்பாத்திப்பான். அப்ப நீ என்னத்துக்கு போற? நீ வீட்டுல உட்கார மாட்டியா? மெய்பத் மலாத்தாக்கு துணைக்கு ஆள் இல்லைன்னு சொன்னா அதனால போறேன். அடே அம்மா, மெய்பத்து நீரும் பந்திக்கு போறாடியே. அவன்லாம் வரலையா? அடியே நான் செய்யலாத்மா தெரியாத மாதிரி கேட்குற. அவ காகநட்டு சொந்தத்து வீட்டு கல்யாணம் தானடியே, அதனால வீட்டுக்கு கலரி சோறு வந்திக்கும். வீட்டில் உள்ள திங்க வச்சுட்டு இவ வருவா வைக்கும். என்ன பவுத்தி சோறு ஒன்றும் வரையலங்க. நீங்கள் வேற வயத்திரச்சில கொட்டிக்கிட்டு அவள் 2 பேரும் ரம்லாவும் அலிமாவும் நாங்கள் சோறுக்கு போகிறோன்னு சொல்லிட்டாளுவோ. அதனால எனக்கு துணைக்கு ஆள் இல்லையே, நான் இவளை கூட்டிக்கிட்டு போகிறேன். அது சரிடி, அடி உங்களுக்கு நெருங்குற சொந்தம் படி உங்களுக்கு கூட மாதிரி தரல. எங்கே தந்து இழிக்கிறாளுவோ? நம்ம கூட தான் நல்லா திங்கிறாள்ல தவிர ஒருத்தையும் தர மாட்டேங்கிறாளுங்க நமக்கு. அடி சரி நேரமாகுது, சீக்கிரம் போங்க. கடைசியில் வெறும் கத்திரிக்காய் தான் மிஞ்சிட போகுது, தட்டிடாம. ஐயோ, கத்திரிக்காய் பற்றி தின்னுட்டு போட்டோம். அவ தான் ஹார்ட்டை பாதுகாக்கலாமே, பாதுகாத்துட்டு போட்டோம். முடிச்சிட்டு உங்களுக்கு தான் வருவேன் அபிக்குட்டி, இடிங்க. அவன் ஏக்க வீட்டில் ஒரு கிளவி கிடந்து என்ன மண்டக்கோளார ஆகிட்டிக்கிறா. நீ ஒரு பக்கம் மண்டக்கோளாராக வருவியோ? வீட்டை கதவை அடைச்சு போட்டு எல்லாம் பட்டு தூங்கிடுவோமா? அதெல்லாம் போகக்கூடாது. நான் ஐஸ் வாங்கி கேட்டு வருவேன். ஐஸ் வாங்கி வச்சுட்டு உட்காருங்க. கலரிக்கிரி திண்டு உரப்புக்கு ஐஸ் கேட்கும். ஐஸ் திங்காம போக மாட்டேனா? ஐஸு குயிசுன்னு போடி, முதல்ல சோறு தான் போய் பாரு. மச்சி ரொம்ப சூப்பராக இருக்குது பத்திலா. எத்தனை நாள் ஆகணாலும், எத்தனை வருஷம் ஆனாலும், பிறந்ததுலேருந்தே நம்ம சாப்பிட்டுக்கிட்டே இருந்தாலும் நம்ம ஊர் காயல்பட்டினம் கலரிக்கறி இருக்குதுல்ல, அதை அப்படியே சோத்தில் ஊற்றி அந்த ஆணமும் எண்ணெயும் கலந்ததை அப்படி பெரட்டி கத்திரிக்காய் மாங்காவை ஊற்றி நல்லா பிசைஞ்சு
அப்படியே சாப்பிட்றப்போ ஐயோ சொல்கிறப்பவே எச்சி ஊறுது. செம்மையாக இருந்துச்சுல்ல மச்சி. அது கடைசியாக அந்த புளியானத்தை மிக்ஸ் பண்ணி அப்படி குடிக்கிறப்போ அது அந்த மொத்த ஆணத்தோடையும் அந்த கலவையோடையும் புளியானத்தோட வச்சு சாப்பிட்றப்போ செம்ம ருசி மாச்சி. நீங்கள் ஏன் மச்சி புளியானம் குடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டியா? ஏன்னா எனக்கு அந்த மாதிரி ஸ்டைல் பிடிக்காது. நான் புளியானம் ஊற்றாமல் அப்படியே வேற வேறண்டு அந்த ஆணத்தோடையும் கத்திரிக்காய் மாங்காவோடையும் பெரட்டி அப்படியே தின்ட்டு போயிடுவேன். இந்த புளியானம் ஊற்றி மிக்ஸ் பண்ணுறப்ப எனக்கு அந்த டேஸ்ட்டு பிடிக்காது. சரி மச்சி, நீங்கள் காக்கா கூட அழகாக பைக்கில் வைக்கலாம்ல, நான் கடகடன்னு நடந்து வந்துடுவேன், பிரச்சனை இல்லை. உன் காக்கா பேசுவோடி, உன்னை விட்டு தனியாக நான் நடந்து வந்தேன், அப்புறம் வந்ததுக்கு என்னை பேசி விட்டோம். இப்போ நம்ம ஒன்றா நடந்து போயிடுவோம், சாப்பிட்டதுக்கு ஒரு நடந்த மாதிரி இருக்கும். சரி மச்சி மச்சி, அவர் ஐஸ் தின்ட்டு போமாங்க, ஆசையாகிதுங்க. ஏதோ அந்த கடைசியாக ஒரு ஐஸ்கிரீம் திண்டாதான் ஒரு புகழாய்க்கிற மாதிரி இருக்குது. ஆண்டி எனக்கும் அப்படி கடைசியாக இனிப்பு திண்டாதான் புகழாய்க்கும். ஆனால் கையில் சில்லறை கொண்டு வரலையே. அப்போ உங்கள் பர்ஸ்லேயும் காசு இல்லையா மச்சி? சும்மா ஸ்டைலுக்கு தாண்டி கொண்டு வந்தேன், ஃபோனை மட்டும் வச்சுட்டு வாலெட்டு. உன் ஸ்லிங் பேக்லேயும் காசு இல்லையா? இல்லையே மச்சி, இப்போ என்ன செய்யுங்க, ஆசையாகிதுங்க. காக்கா நான் வாங்கிட்டு போன ஐஸ் எவ்வளோ டோட்டல்? 90 ரூபா. அட இந்த தம்பியா, இவன்ட்ட கேட்போம். அங்க வாங்க மச்சி மச்சி, கேட்காதீங்க தம்பி. வேற என்னது, இம்தியாஸ் தம்பி. ஆஹா நம்மால் வேற வரவே வீடு நம்மளை கூப்பிடுறோம். மச்சி வானாங்க, கேட்காதீங்க, மாதியாய்க்குங்க, ப்ளீஸ்ங்க, போங்க, ஐஸ்லாம் வேணாங்க. என்ன ஆலிமா எங்களையெல்லாம் சொல்லுவேன், இப்போ நீ என்ன ஒரு மாதிரி குழஞ்சிக்கிட்டு கொணட்டிக்கிட்டு வர்றா, சரி இல்லையே. அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, தெரியாதவட்ட வாங்க வேணாங்கிறதுக்காக தான் சொன்னேன். காக்காவுக்கு வேணா ஃபோன் போட்டு கூப்பிடுங்க. இப்போ கூப்பிட்டா வாழ் கத்துவோம். ஓ பைக்கில் வரையான்னு கேட்டோம், வானான்னு நான் தான் அனுப்பி விட்டோம். வீட்டில் போய் நேரம் படுத்தி போடலான்னு மல்லாக்க மலர்ந்திப்போம். அடி இவன்ட்ட வாங்கி கொடுத்துருவோண்டி, தெரிஞ்சவ தான், அவன் காக்கா தெரிஞ்சவன் தான், அவனுக்கு தான் தெரியுமே. அப்புறமா காக்காட்ட ரூபா கொடுக்க சொல்லிடுவோம். என்னங்க தம்பி, நாங்கள் 2 ஐஸ் வாங்கிக்கிறோம், நீ கொஞ்சம் சேஞ்ச் கொண்டு வரலாமா? நீ கொடுத்துரு, அப்புறமா நான் வந்து மாப்பிள்ளைட்ட சொல்லி தர சொல்கிறேன். பரவாயில்ல அதெல்லாம் வாடலை, பரவாயில்ல நீங்கள் வாங்கிக்கோங்க, 2 நாளே வாங்கிக்கோங்க. தம்பி ஒரு பெப்சி ஐஸு, ஒரு சேமியா ஐஸு. உனக்கு என்ன வேணாலிமா சொல்லு. எனக்கு 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 ஒரு பால் ஐஸு. இப்போ சேமியா ஐஸு பால் ஐஸும் தாங்க. நான் இங்கேருந்து போகிறப்ப பெப்சி ஐஸ் வாங்கிட்டு போகிறேன். இப்போமே வாங்கி உருவிடும். மொத்தம் 70 ரூபா லாத்தா. நான் தரேன் காக்கா. ரொம்ப தேங்க்ஸ் தம்பி. ஏன்னா நான் மாப்பிள்ளைட்ட சொல்லி உங்களுக்கு ஜிபே பண்ண சொல்லிடுறேன். நம்ம சரியான நேரத்தில் உதவி செஞ்சோம். அலிமா உனக்கு இவ்வளோ தெரியாதுல்ல, இது யார் தெரியுமா? நம்ம அபியத் மாலா வைக்கிறாளே, நம்ம சேர்மனு அவ வைக்கிறோம்ல, என் தோழிமா, அவோட மச்சி மகன், மாப்பிள்ளையிட்ட தங்கச்சி மகன். துபாயில் தான் இருக்கிறோம் ஃபேமிலி எல்லாரும். இவனும் துபாயில் தான் இருந்தான், இப்போ ஏதோ ஹையர் ஸ்டடீஸ் பண்ணிட்டு வேலை பார்க்குறான். அப்படி தானே தம்பி? அதுக்கு தான் ஊருக்கு வந்திக்கிறான். ரொம்ப நல்ல கேரக்டர் உள்ள பையன். அவனுக்கு தெரியாதுல்ல இவனை? அப்படியா? தெரியாது, நான் இப்போ தான் பார்க்குறேன். தெரியாதுல்ல, கல்ல மட்டும் எப்படி நட்டிக்கிறா பாரு. இந்த நெடுமாடு இங்கதான் நிக்கிறான், பக்கத்துலயே நிக்கிறது ஹலிமா மாதிரி இது. காக்கா வீட்டுக்கு போறேன், மச்சிய பார்க்க போறேன்னு இங்க வந்து நின்றுட்டு இதான் வேலையா பண்ணிட்டு இருக்கிறியோ? சுத்தமா என்கிட்ட சண்டை பிடிச்சிட்டு போனான்னு ஒரு ஃபீலிங்ஸ் கூட இல்லைல்ல, ஜாலியா இருக்கிறியோ? இருக்கு தெரியும் உனக்கு, இருக்கு, நான் வரேன். அம்மா வேற ஃபோன் அடிக்கிறோம், சாப்பிட்டுட்டு வெளியே வெயிட் பண்ணிட்டு இப்போ அவளை வேற பிக்கப் பண்ணி கொண்டு விடணும். இதனாலதான் என் கண்ணிலேயே இது பட்டுச்சு. நான் மட்டும் வீட்டில் உட்காந்துருந்தேன்னா அந்த குரமெல்லாம் என் கண்ணிலேயே பட்டிக்காது. வரேன், வந்து வச்சுக்கிறேன். தம்பி, உங்க அம்மாலாம் ஊருக்கு வரது இல்லையா? பார்த்து ரொம்ப நாள் ஆயிட்டு. இல்ல தான் வாப்பா கம்பெனி பார்த்துட்டு அங்கேயே இருந்துட்டாளா, காக்காவும் அங்கேயே இருக்கிறாளா, அதான் அம்மா வர்றது இல்லை அதிகமா. அப்படியா? உங்க வாப்பா அங்க கம்பெனி ரன் பண்ணிட்டு இருக்காளோ? ஆமாலத்தா, வாப்பா கம்பெனில தான் காக்காவும் ஒர்க் பண்றோம். அப்படியா? அப்ப நீங்க ஹையர் ஸ்டடீஸ் முடிச்சுட்டு நீங்களும் அங்க போயிடுவீங்களோ? அப்படிதான் நினைக்கிறேன். இன்ஷால்லா பாப்போம்ல எப்படி நடிக்கிறான்னு. இல்ல அதான் கேட்டேன், அங்க தானே பார்த்துட்டு இருக்கிறோன்னு சொன்னா. உங்க காக்கா கல்யாணம் முடிச்சிட்டாமா? இல்ல லதா, பார்த்துட்டு தான் இருக்கிறோம், துவாசிங்க. அப்படியாம்மா, சரி சரி, எல்லாம் ஹைராப்பா. உனக்கு பார்த்தாச்சா? உனக்கு பொண்ணு பேசியாச்சா? பார்த்தாச்சு, பேசியாச்சானா? அப்படியா, பேசியாச்சோ? குடும்பத்துல பொண்ணு இருக்குதுன்னா எனக்கு தெரியாதே. இல்ல லதா, பேசல அதான் சொன்னேன், துவாசிங்க. எல்லாம் உங்க துவா பறக்கத்து தான் வேணும். கண்டிப்பாம்மா, எல்லாம் ஹைராக்கும். ஏன்னா சரி, நாங்க வீட்டுக்கு கிளம்புறோம். சரி லதா, துணைக்கு எதுவும் வரவானா அங்க வரைக்கும், வீடு வரைக்கும்? இல்லம்மா பரவாயில்ல, நாங்க முடுக்கில் விழுந்து அப்படியே போயிடுவோம். சரி லதா, நான் அப்புறமா மச்சான் கொஞ்சம் டீட்டெயில்ஸ்லாம் விசா பற்றி கேட்டிருந்தோம், நான் அதை எடுத்துட்டு அப்புறமா வரேன். சரி தம்பி, வாங்க. என்னம்மா
சரி போயிட்டு வரேன்னா. அஸ்ஸலாமு அலைக்கும். சரி லதா, பார்த்து சேஃபா போங்க. நல்ல பையன் பத்தி அலிமா. ஆமாம். ஆண்டா இப்படி ஆட்டு, ஆஹாண்டா இப்படி ஆட்டு. இது என்ன 2 கேட்ல ஆஹான்னுக்கிட்டே என்ன ஆள் சரியில்லையடி. ஏன் வச்சு இப்படி கலாய்ச்சிட்டே இருக்கிறியோ? நான் உங்களை கலாய்ச்சதுக்கெலாம் பழி வாங்குற மாதிரியே இருக்குது என்ன. இல்லை எனக்கே ரொம்ப புதுசாக இருக்குது நீ பண்ணுறதெல்லாம் பார்க்க. அதான் கேட்டேன். ஹலிமா பெண்ணாகவே உணர்கிறாள் இந்த மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்குதே. அதான் என்ன கதைன்னு கேட்டோம்மா, வேற ஒன்றும் இல்லை. அதெல்லாம் ஒரு கதை இல்லை மச்சி. வாங்க போவோம், நேரம் ஆகுது வீட்டுக்கு. அப்படியா? சரி சரி பார்ப்போம். பார்த்துட்டு இருக்கிற மக்கள்லாம் ஒரு லைக் போட்டு பாருங்க. லைக் போடாமல் நிறைய பேர் தெரியும். லைக் போட்டால் தானே பிடிச்சிக்கிதா இல்லையான்னு எங்களுக்கும் தெரியும். அதுமாதிரி கீழே கமெண்ட்ஸில் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். போடுற மாதிரி ஷார்ட்ஸில் ரெசிபிஸ்லாம் பிடிச்சிக்கிதான்னு சொல்லுங்கள். அது மாதிரி ரசம் டு சாம்பார்னு ஒரு சூப்பரான ஒரு ஐடியா கொடுத்துருந்தோம். அந்த ஷார்ட்ஸ் பார்த்துட்டு எல்லோரும் சூப்பர்னு சொன்னியும். அதில் நிறைய டிஸ்கவுண்ட்ஸ் வேறு கொடுத்துருந்தோம். அந்த டிஸ்கவுண்ட் எல்லாம் பார்க்காதவங்க பார்த்து தேவைப்படுறவங்களுக்கு அனுப்பி அவங்களே யூஸ் பண்ணிக்க சொல்லுங்கள். மிஸ் பண்ணாமல் ஷார்ட்ஸ் எல்லாம் பாருங்கள், ஜாலியாக இருக்கும் உங்களுக்கும்.